Hi guys, welcome to Mupare Training Academy. So எல்லாருக்குமே very good morning to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் படிச்சா தாங்க மாட்டேன். ஓகேவா? So காஃபி வித் ஹரிஷை தொடர்ந்து நான் படிச்சா தாங்க மாட்டேன்ற சீரிஸும் போயிட்டு தான் இருக்கு. So உங்களுடைய வாரத்துல இருக்கக்கூடிய 5 நாளையுமே நாங்க எங்கேஜிங்கா வச்சிட்டு இருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 2 நாட்கள நீ தான் படிச்ச எங்கேஜிங்கா வச்சிட்டு இருக்கணும். So இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு போலாம். ஏன்னா உளவியலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க் ஸ்கோரிங் பார்ட் தான். So அதுலயுமே நீ வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க. அப்படி இருக்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த நான் படிச்சா தாங்க மாட்டேன். அந்த உளவியல் இருக்கக்கூடிய பார்ட் பில இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் தென் ரீசனிங் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் விட்டுறக்கூடாது. அப்படி யோசிச்சுட்டே இருக்கணும். இன்னும் நம்ம எஸ்ஐ அல்டிமேட் வேற ஸ்டார்ட் பண்ணலங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு நல்ல டேட் நீங்களே சொல்லிட்டு போங்களேன். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணா கூட ஓகே தான்னுவீங்க. சரி, பார்த்து சொல்லிட்டு போங்க, பார்த்து செஞ்சு விடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து போயிட்டு இருக்குது ஒரு காரணத்துக்காக. நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீ எந்த அளவுக்கு படிக்கிறேன்றத முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பி. ஏன்னா நீ வேஸ்ட் பண்றக்கூடிய நாட்களும் எல்லாமே விரயமாக தான் போகுமே தவிர எதுவுமே லாபமா அமையாது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஈஸியான ஒரு பார்ட் தான் எடுத்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தவும், சொற்றொடர் அமைக்கவும். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஓகேவா? அதை நீ சரியான முறையில வரிசைப்படுத்தினா உனக்கு என்ன கிடைக்குமா? ஒரு ஒழுங்கான ஒரு சொற்றொடர் கிடைக்குமா? அந்த சொற்றொடரை நீ என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். இது மேக்ஸிமம் ஆப்ஷன் பார்த்தா ஒரு எளிமையா தமிழ் படிக்க தெரிஞ்ச எந்த மாணவனா இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடினமான கேள்வி கிடையாது. அதனாலதான் 2 கேள்வி எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸோ நான் ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி போடல. நம்மளே இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா எழுதி போறோம். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்தினா ஒரு சொற்றொடர் வரும். அது உருப்படியான ஒரு சொற்றொடரா இருக்கும். அதை தான் உனக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த வகையில் முதல் கேள்வியில என்னென்ன வார்த்தைகள் கொடுத்திருக்காங்கன்னா தொன்மையான ஏறு தழுவுதல் விளையாட்டு வீர தமிழர்களின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை நீ வந்து ஒரு ஆர்டர்ல வரிசைப்படுத்தணும். அது நீ ஆப்ஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் சூஸ் பண்ணிடுவேன் நான் சொல்லிட்டேன். இப்போ இதை நீங்க ஆர்டர்ல வரிசைப்படுத்துறீங்கன்னா என்ன சொல்லலாம்னா தமிழர்களின் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தமிழர்களின் பெருமையை பத்தி பேசக்கூடிய தமிழர்களின் தான் வரணும். தமிழர்களின் தொன்மையான, அடுத்தது தொன்மை என்றால் என்னமா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் அப்படியே தெரிஞ்சுட்டு வந்துருங்க. தொன்மை என்றால் பழமையான அர்த்தம். மிக பழமையான ஒரு வீர விளையாட்டாம். சோ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அவ்வளவுதாங்க. ஓகேவா? இதை இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதை நீ என்ன பண்ண போற? பிக் பண்ண போற. அப்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் முடிஞ்சிடுச்சு. சோ இதே மாதிரி 2வது கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கே ஒரு அளவுக்கு யோசிக்க தெரியும்ல. தனித்த தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ என்ன இதுன்னு சொல்லும் போது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இத்துன்னு வரும்போது இதுக்கு கூட வர்றது தா பக்கத்துல வரணும். அப்படி வந்தாதான் இத்து வருமே. அந்த தா 2 இடத்துல இருக்கு. வாழை இலைக்கு தமிழர்னு வராது, வாழை இலைக்கு தனித்தன் வரும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் யாரை போட்டேன்? தமிழர் போட்டேன். அப்போ தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாட்டில் எந்த இலைக்கு தனித்த சிறப்பு இருக்கு? வாழை இலைக்கு தனித்த சிறப்பு இருக்கு. சோ அதை தான் அடுத்தது நான் சேர்த்து வச்சிட்டேன். ஓகேவா? வாழை இலைக்கு என்ன இருக்கா? தனித்த இடம் உண்டு. அவ்வளவுதான். அப்ப தமிழர்கள் வந்து எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் வாழை இலையில தான் கண்டிப்பா பரிமாறுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த மாதிரி சொற்களை வந்து வரிசைப்படுத்தினா அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். அது வந்து நீ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரித்து எழுதுக வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிரித்து எழுதுகலாம் வந்துடும். இதுவுமே ஆப்ஷன்லாம் பாக்குறீங்க. ஆனா ஆப்ஷன்லயுமே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்ல தப்பா போடுறீங்க. ஆனா இன்னைக்கு கூட சேர்ந்து கத்துக்கும் போது அது இனிமே தப்பா போடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுகல நிலவென்றுன்னு இருக்கு. ஸோ இதை பிரிக்கும் பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த வே, நிலவு என்று அப்படின்னு 2 வார்த்தை சேர்ந்த மாதிரி இருக்கு. இந்த வேவை தான் நான் பிரிப்பேன். வேவை பிரிக்கும் போது அதுல இருந்து ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் வரணும். உயிரெழுத்து வந்து ஏன்னு வந்துருச்சு. ஏன்னா நிலவென்று என்றுன்னு தான் வரும். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய இது ஊ தான் இவ்வு பிளஸ் ஏவா இருந்திருக்கும். இதுவும் என்னது? இவ்வு பிளஸ் ஏ. சோ இது 2 சேர்ந்துதான் ஊவா மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? இது நிலவு கூட்டல் என்று. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தையை நான் உடைக்கும் போது அது ஊ பிளஸ் ஏ அப்படின்ற மாதிரி பிரியும். அப்ப நிலவு கூட்டல் என்று, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவென்றுன்னு பிரிஞ்சிருக்கு. இதே தமிழ் எங்கள், தமிழ் எங்கள் இங்க ரே தான் இருக்குல்ல. ரே வந்து இழு பிளஸ் ஏ தான் என்னது? ரே. ஓகேவா? இழு பிளஸ் ஏ. அப்போ இதை பிரிக்கும் போது தமிழ் இந்த இழு வந்துரும். தமிழ் கூட்டல்
எங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்ற மாதிரி வரும். புரிஞ்சுச்சா? அப்ப தமிழ் எங்கல்ன்றது இழு பிளஸ் ஏன்னு பிரியும். சோ தமிழ் கூட்டல் எங்கள் வந்துச்சு. அமுதென்று இந்த தேவை பிரிக்கணும். ஓகேவா? இந்த தே 2 plus a, நான் எல்லாமே ஏல வர்றது தான் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டிருக்கேன். என்று அப்படின்னு வரும். ஸோ அமுதென்று தே வந்து 2 plus a, இது வந்து இத்து பிளஸ் ஊன்னு வரும் அமுதுக்கு. ஓகேவா? இந்த உகரம் ஏன் போது அதெல்லாம் புணர்ச்சி விதிகள் இருக்கு, அது நமக்கு நிறைய கதை இருக்கு. இந்த 2 plus ஏன்னு பிரியும்னு கண்டுபிடிச்சிட்டாலே அப்ப அதுல 2 வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை அமுது, இன்னொரு வார்த்தை என்னது? என்று. அமுது கூட்டல் என்று. ஓகேவா? சோ இப்போ கூட சேர்ந்தே ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். இன்பத்தமிழ் இருக்கிறது ரொம்ப ஈஸி. நடுவுல ஒண்ணு வந்து புதுசா தோன்றி இருக்குது, தோன்றல் புணர்ச்சியின் காரணமாக. அது எனக்கு தேவை இல்லை. அந்த பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல இத்து வந்து மறைஞ்சு இன்பம் கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். ஓகேவா? தமிழ் அப்படியே தான் இருக்கும். அந்த இன்பத்தமிழ்னு சொன்னது என்ன ஆயிடும்? இன்பம் கூட்டல் தமிழ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இன்பத்தமிழ் வந்து இன்பம் கூட்டல் தமிழ்ன்ற மாதிரி பிரியும். மனம் என்று ஈஸியா போடலாம். இது ஒரு மனம், இது மே. மே வந்து இம்மு கூட்டல் ஏ, அதுதான் மே. ஓகேவா? இம்மு கூட்டல் ஏ. அப்போ மனம் கூட்டல் என்று அப்படின்னு பிரியும். இந்த இம்மு கூட்டல் ஏ தான் வந்து புணர்ந்து மே அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அப்ப மனம் என்று வந்து மனம் கூட்டல் என்றுன்னு பிரியும். புகழ்மிக்க பார்க்கும் போதே தெரியுது, புகழ் கூட்டல் மிக்க. எதுவுமே தேவையில்லை, அப்படியே பிரிக்க வேண்டியதுதான். புகழ் கூட்டல் மிக்க. அதுல எதுவும் மறையவும் இல்லை, எதுவும் சேரவும் இல்லை. 2 வார்த்தை தனித்தனியா இருக்குது, அது ஒன்னா சேர்த்து எழுதியிருக்காங்க. புகழ் மிக்க. இந்த 4 வார்த்தையை சொல்லிடுங்க பார்க்கலாம். இந்த 4 வார்த்தையில் இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். செந்தமிழ் செம்மொழி. ஸோ இது மாதிரி செந்தமிழ் செம்மொழின்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை. அதாவது வந்து பிரிக்கும் பொழுது மை என்ற விகுதியை பெற்று வந்தாலே அதெல்லாம் என்ன தொகை? இலக்கண குறிப்பில் பண்பு தொகை. ஸோ இதை பிரிக்கும் போது மை என்ற விகுதி வருமானா கண்டிப்பா வரும். இது என்னன்னு வரும்னா செம்மை கூட்டல் தமிழ். பிரிக்கும் போது என்னன்னு வரும்? செம்மை கூட்டல் தமிழ். செந்துன்ற வார்த்தை வந்து செம்மை, செம்மை செம்மையானது. இது வந்து என்னன்னு புரியும்? செம்மை கூட்டல் மொழின்னு பிரியும். செம்மை கூட்டல் மொழி. ஸோ ரெண்டுமே பண்பு தொகை தான். ஏன்னா மை என்ற விகுதியை கூட்டு தான் முடியுது. அப்ப இலக்கண குறிப்பில் பண்பு தொகை. ஸோ பிரிக்கும் போது செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் மொழின்னு பிரிஞ்சிருச்சு. சீரிழமை, இந்த ரீ தான் இங்க வந்திருக்கு. இளமைன்ற வார்த்தையும் சீர்ன்ற வார்த்தையும் சேரும் போது அது ரீயா மாறி இருக்கு. ரீ வந்து இரு கூட்டல் இ, இரு கூட்டல் இ. அப்போ இந்த சீரிழமையில சீர் அப்படின்னு வரணும், இரு வந்துருச்சு. இன்னொரு வார்த்தை என்ன வந்திருக்கணும்? இளமை. அப்போ இந்த இரும் ஈயும் சேரும் பொழுது அது என்ன வந்துச்சு? சீரிழமை, ரீயா மாறுச்சு. இடப்புறம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இடப்புறம். இடப்புறம்னாலே என்னது பாத்தீங்கன்னா இடது கூட்டல் புறம். அப்ப இடப்பக்கம்னு கேட்டிருந்தாங்கன்னா இடது கூட்டல் பக்கம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் தான் எழுதணும். ஸோ பிரித்து எழுதுக சொல்லிட்டோம். அப்போ இது பிரித்து எழுதுகவா இருந்துச்சுன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்டிருந்தாங்கன்னா அது சேர்த்து எழுதுக. அப்போ ஒரே கொஸ்டின்ல டபுள் டமாக்கா. பிரித்து எழுதுகவும் பார்த்தாச்சு, சேர்த்து எழுதுகவும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி சொல்லும் பொருளும். ஒரு 5 வார்த்தை. ஏன்னா சொல்லும் பொருளும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல ஒரு 5 வார்த்தை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தெங்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். தெங்கு அப்படின்னா இங்க தே வருதா? அப்ப அதனுடைய பொருள்ல தே வரும். ஓகேவா? தேங்காய். ஓகே, தேங்காய். அப்ப தெங்கு என்னவா வருது? தேங்காயா வருது. யாக்கை முக்கியமான கொஸ்டின். சோ ஏஆர் ரஹ்மானே ஒரு பாட்டுல யாக்கை திரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கை என்றாலே உடல். யாக்கை என்றாலே உடல். ஓகேவா? உடல் அப்படின்றதுதான் யாக்கை அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு தமிழ் சொல். மாக்கடல். கடல்னா எல்லாருக்கும் தெரியும். அது என்ன சார்? மானா. மானா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மானாலே பெரிய அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மா என்றாலே பெரிய. அப்ப இங்க என்ன பொருள் வருதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய கடல், பெரிய கடல். வையம். இந்த வையம் உன்னை பார்த்து வாழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நாளை பின்ன சார்பாயவாளர் ஆயிட்டு நாட்டு மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சா இந்த வையம் உன்னை வாழ்த்தும் அப்படின்னா வையம் என்றால் என்ன? உலகம். அப்ப உலகத்துக்கு வேற என்னெல்லாம் பார்த்தோம்? பார் அப்படின்னு கூட பார்த்தோம். பார் என்றாலும் உலகம் தான். பொலம். பொலம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பொன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உனக்கு இன்னொரு வார்த்தை கத்துத்தர போறோம். அது என்னன்னா அழகு. பொலம் என்றால் என்னவும் வரும்? அழகு. பொன்னும் வரும், அழகும் வரும். அப்ப தெங்குனா தேங்காய், யாக்கைனா உடல், மாக்கடல்னா பெரிய கடல், வையம்னா உலகம், பொலம்னா பொண்ணுன்னு சொல்லலாம், அழகுன்னு சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ் வரலாமா? ஸோ இங்கிலீஷை வந்து பார்க்கும்பொழுது சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல். ஸோ நம்ம ஆல்ரெடி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒரு 2 வீடியோ பார்த்தோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 2 வீடியோ பார்த்தோம். இன்னும் முடியல. இருக்கு 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 மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அதில் சில விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியது சில
சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல். நான் கொடுத்துருக்கிற எல்லாமே சிங்குலர் வேர்ட்ஸ் தான், எதுவுமே ப்ளூரல் கிடையாது. ப்ளூரல் நம்ம தான் எழுத போறோம். ப்ளூரல்னா நம்ம ஜஸ்ட் என்ன நினைச்சிட்டோம், எஸ் சேர்த்து எழுதிட்டா அது ப்ளூரல் பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டோம். ஆனால் எல்லா வேர்ட்ஸுக்குமே எஸ் சேர்த்து எழுதுறதுனால அதோடைய ப்ளூரல் ஃபார்மா அது கொடுக்காது. ஸோ இங்கிலீஷ்ல சில ரூல்ஸ் அண்ட் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதான் ஒரு வேர்டு சிங்குலர்ல இருந்து உன்னால என்ன பண்ண முடியும், ப்ளூரலா மாற்ற முடியும். இந்த பக்கத்துல ஏன் சார் நவுன் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா, எந்த ஒரு நவுனை தான் நீ சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாற்ற முடியுமே தவிர வேர்பை கிடையாது. புரியுதா? ஸோ அப்போ எதை நீ சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாத்துறன்ற ஒரு அடையாளத்தை எடுத்துக்கோ. நவுனை தான் மாற்ற முடியும் சிங்குலர்ல இருந்து ப்ளூரல். வர்பை போய் மாற்ற முடியுமா? எவனாவது வர்பை மாற்றுவானா? பைத்தியக்காரன் தான் மாற்றுவான். வர்பை எவனாவது மாற்ற முடியுமா? குக்குன்னு இருக்கு, குக்ஸ். குக்கை நீ நவுனா எடுத்துக்கிட்டா, தட் மீன்ஸ் குக்குன்றது சமைக்கிறது, அதை வந்து நம்மளால குக்ஸ் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது வர்பா இருக்கும் பொழுது அது பக்கத்துல எஸ் சேர்க்கணும்னா ஈஸி ஹிட் வரணும், அப்ப சேர்ப்பேன். ஆனா அது வந்து ப்ளூரல் கிடையாது. புரியுதா? ஸோ பிளேயிங்னு இருக்கு, அதை பிளேயிங் எஸ் அப்படின்னா மாற்றுவேன் கிடையாது. அப்போ வர்பை வந்து எக்காரணத்துக்கு ஒன்று எதுவாக மாற்றக்கூடாது, ப்ளூரலாக மாற்றக்கூடாது. நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு உரிமை இருக்குன்னா அது பெயர் சொல்களை தான் மாற்ற முடியும். அது நவுன் தான், நவுனை தான் நீ மாற்றணும். அதில் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 வேர்ட்ஸுமே ஒரு சிம்பிளான கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணதா. இதெல்லாம் வந்து ஜென்ரலான நவுன். ஸோ இதெல்லாமே எஸ் சேர்க்கறது மூலமாகவே எதுவாக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக மாறிடும். அப்போ புக்கோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு. மொபைலோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ். அவ்வளோதான். சிம்பிளா எஸ் சேர்த்தாலே அது என்னவா மாறிடுச்சு, ப்ளூரலா மாறிடுச்சு. அப்ப புக்கு கூட எஸ் சேர்த்துட்டா, மொபைல் கூட எஸ் சேர்த்துட்டா, புக்ஸ் மொபைல்ஸ். ஆனா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த அடுத்து எழுதி போட்டிருக்கோம் பாரு, இது வரையும் இந்த 6வது வார்த்தை வரையும் இதுல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு வார்த்தை எஸ்லயோ, எஸ்எஸ்லயோ, எக்ஸ்லயோ, எஸ்ஹெச்லயோ, சிஹெச்லயோ, ஜட்லயோ, ஓலையோ முடியுதோ, எந்த ஒரு வார்த்தை எஸ்லயோ, எஸ்எஸ்லயோ, எக்ஸ்லயோ, சிஹெச்லயோ, எஸ்ஹெச்லயோ, ஜட்லயோ, ஓலையோ முடியுதோ, அது கூடலாம் நீ இஎஸ் சேர்க்கணும். அப்பதான் அது ப்ளூரலா மாறும். எஸ்ல முடிஞ்சிருக்கானா இஎஸ் சேர்த்துட்டேன், எக்ஸ்ல முடிஞ்சிருக்கானா இஎஸ் சேர்த்துட்டேன், ப்ளூரல் ஃபார்ம். எஸ்ஹெச்ல முடிஞ்சிருக்கானா பிரஷஸ், இஎஸ் சேர்த்துட்டேன். ஓல முடிஞ்சிருக்கானா ரேடியோஸ், இஎஸ் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நீ சேர்த்தனா இதுல தப்பு. ஓல முடிஞ்சிருந்தா சேர்க்க சொன்னதான், ஆனா அதுல ஒரு சில வார்த்தைகள் எக்ஸெப்ஷன், ஒரு சில வார்த்தைகள் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கான்ல, அதுல ஒரு சில வார்த்தைகள் இருக்கான், அதுல ரேடியோ இருக்கான். அப்ப ரேடியோ, வீடியோ, ஆடியோ, ஸ்டூடியோ, போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ கூட இஎஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் சிம்பிளா ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம்ல, சாதாரண வார்த்தை கூட எதை சேர்த்தாலே மாறிடும், எஸ் சேர்த்தாலே மாறிடும். அப்ப ரேடியோஸ் சொன்னாலே முடிஞ்சிச்சு. எது எதுக்கு? ரேடியோ, ஸ்டூடியோ, வீடியோ, ஆடியோ, போர்ட்ஃபோலியோ, ஆட்டோ, இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் நீ ஜஸ்ட் இது சேர்த்தா போதும். ஆட்டோ கூட ஓகே, ஆட்டோக்கு சேர்க்கக்கூடாது, ஆட்டோக்கு இஎஸ் தான் சேர்க்கணும், சாரி. ரேடியோ, வீடியோ, போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நீ எஸ் சேர்த்தாலே அது எதுவாக மாறிடும் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல மாறிடும். அப்போ நல்லா கவனிங்க. செகண்ட் ரூல் என்ன கற்றுக் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு? ஒரு வார்த்தை எஸ்லயோ, எஸ்எஸ்லயோ, எக்ஸ்லயோ, எஸ்ஹெச்லயோ, சிஹெச்லயோ, ஜட்லயோ, ஓலையோ எதுல முடிஞ்சாலும் அது கூட இஎஸ் சேர்க்கணும். ஆனா ஓக்கு ஒரு 7 வார்த்தை எக்ஸெப்ஷன் இருக்கு. அது எங்களுடைய முப்படை ட்ரைனிங் அகாடமி சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல்ன்ற வீடியோல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நீ சாதாரணமா எஸ் சேர்த்தாலே போதும், இஎஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல ஒரு வேர்ட் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரேடியோன்ட்டு. ஓகேவா? அடுத்தது ஒயில முடிகிற வார்த்தைகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒயில முடியுதுன்னு வச்சுக்கோ, எந்த ஒரு வார்த்தை ஒயில முடியுதோ அதுக்கு முன்னாடி லெட்டரை பார்க்கணும். ஒயில முடிஞ்சாலே அதுக்கு முன்னாடி லெட்டரை பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதுல என்ன இருக்கு முன்னாடி? பி. இதுல என்ன இருக்கு முன்னாடி? ஓ. அப்ப இங்க பி இருக்கு, இங்க ஓ இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோ. பி கான்சோனன்ட், ஓ வவல்ஸ். இதுதான வித்தியாசம் அது ரெண்டுத்துக்கும். அப்போ ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா, ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் போட்டா அது எதுவா மாறிடும்? ப்ளூரலா மாறிடும். ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா. இதே ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் இருந்துச்சுன்னா சிம்பிளா எஸ் சேர்த்தாலே போதும், சிம்பிளா எஸ் சேர்த்தாலே போதும். புரியுதா? அப்ப ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் இருந்துச்சுன்னா சிம்பிளா எஸ் சேர்க்கணும். ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா சிம்பிளா ஐஎஸ் சேர்க்கணும். இப்போ ஒரு வேர்ட் கொடுக்குறேன், கண்ட்ரி.
கண்ட்ரின்னு கொடுத்துருக்கோமா. இதை மாத்துறது எப்படிமா மாத்துவேன்? ஒய் இருக்கு, ஒய்க்கு முன்னாடி பார்க்குற ஆறு இருக்கு. ஆறு கான்சோனண்டா வவலா? கான்சோனன்ட். அப்போ என்ன பண்ணணும்? கண்ட்ரீஸ் ஐஎஸ் சேர்க்கணும். அது ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்தா அது ப்ளூரல்ல மாறிடும். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது ஒரு வார்த்தை. இந்த மாதிரி எந்த வார்த்தை யூஎம்னு முடியுதோ அந்த யூஎம் தூக்கிட்டு ஏ போட்டுடணும். யூஎம் தூக்கிட்டு என்ன போட்டுடணும்? ஏ. ஹே ஏ. ஓகேவா? உம்முன்னு முடிஞ்சாலே ஏ. உம்முன்னு உட்காந்துருந்தேன்னா ஏன் உம்முன்னு உட்காந்துருக்கேன், ஏன் ஏன் அப்படின்னு கேட்பேன்ல. அப்போ உம்முன்னு முடிஞ்சாலே ஏ. அப்போ டேட்டான்னு முடியுதா, அதை டேட்டான்னு மாத்து. அப்போ டேட்டாவே சிங்குலர் கிடையாது, டேட்டா ப்ளூரல். நம்ம இவ்வளவு நாளா டேட்டானா சிங்குலர்னு நினைச்சுப்போம். டேட்டா ப்ளூரல். பாக்டீரியம் அப்படின்னு இருக்கு. அப்போ உம்ம தூக்கு, பாக்டீரியா மாத்திரு. அவ்வளவுதான். அப்ப பாக்டீரியா ப்ளூரல். பாக்டீரியா வந்து சிங்குலர் கிடையாது, பாக்டீரியா ப்ளூரல். பாக்டீரியம் சிங்குலர். புரியுதா? சரி. அப்ப டேட்டம் டேட்டாவா மாறிடுச்சு, பாக்டீரியம் பாக்டீரியாவா மாறிடுச்சு. அடுத்தது போலாமா? அடுத்தது நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான். பெரும்பாலும் உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப கடினமான கேள்விகளா இருக்காது. நம்பர் சீரிஸை பொறுத்தவரையும் ஜஸ்ட் டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எடுத்த உடனே அந்த சென்டென்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்துச்சுன்ற அனலைசிஸ்லாம் நீ உட்காந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து போய் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கோ. எக்ஸாம் அல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடி. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பார்த்தா தெரியுது, டக்குன்னு சொல்லிடுவீங்க. சார் 21, 23, 25, 27, 29. நான் அடுத்த நம்பர் என்னதான் வரணும்? 31 தான் சார் வரணும். பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் சும்மா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ. இதுக்கு 2 டிஃபரன்ஸ், இதுக்கு 2 டிஃபரன்ஸ், இதுக்கு 2 டிஃபரன்ஸ், இதுக்கு 2 டிஃபரன்ஸ். எல்லா ரெண்டையுமே கூட்டி இருக்கான். அப்போ கூட்டி 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 எடுத்துட்டு போயிட்டு அடுத்த 2 கூட்டி இருக்கணும். கூட்டி இருந்தா 31. அப்போ அடுத்ததுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடி. சார் 2 கூட்டி இருக்காங்க. 18, 19, 20, 21. 4 கூட்டி இருக்காங்க. 2 கூட்டி இருக்காங்க. 4 கூட்டி இருக்காங்க. அப்ப 2 4 2 4 கூட்டி இருந்தா அடுத்தது எவ்வளவு கூட்டணுமா? 2 கூட்டி இருந்தா ஆன்சர் என்னமா? 29. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உனக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்ப இது பாருங்க, ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. சரி, உன்னால இங்க எடுத்த உடனே இந்த 2 நம்பரை பார்க்க முடியுதா? 193 193. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? 100. ஏன்னா 193ல 93 போச்சுன்னா 100. அப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 43ல இருந்து 93 போயிருக்கு. 53 63 73 83 93. அப்ப 50. இங்க பாரு, 50 100 ஆயிருக்கு. 193 393 ஆயிருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, 293 393. அப்ப 200 கூட்டி இருக்கான். அப்ப 50 100 200. அப்ப இது 25 தான் கூட்டி இருப்பான். அப்ப லாஸ்டா எவ்வளவு கூட்டி இருக்கணும்? 400 கூட்டி இருக்கணும். ஏன்னா 25 50 ஆச்சு, 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, 200 400 ஆகணும். கூட்டி பார்க்கலாமா? 393 ஒரு 400, 493, 593, 693, 793. அப்ப ஆன்சர் 793. ஆன்சர் என்ன? 793. அடுத்த क्वेश्चन 47, சாரி 37 48. எவ்வளவுமா கூட்டி இருக்காங்க? 11 கூட்டி இருக்காங்க சார். ஏன்னா 8ல 7 போச்சுன்னா 1, 4ல 3 போச்சுன்னா 1, 11 கூட்டி இருக்காங்க. சரி, அடுத்தது 11ல 8 போச்சுன்னா 3, 5ல 4 போச்சுன்னா 1. அப்ப 13 கூட்டி இருக்காங்க. ஓகேவா? அப்ப 11 கூட்டி இருக்காங்க, 13 கூட்டி இருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இருக்கலாம். ஏன்னா 11 13 ஒற்றைப்படை எண்கள். 11க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 13, 13க்கு அடுத்தது 5 தானே, செக் பண்ணிடுவோம். 8ல 1 போச்சுன்னா 7, 7ல 1 போச்சுன்னா 6, 7ல 6 போச்சுன்னா 1. அப்ப 17 கூட்டி இருக்காங்க. என்ன சார் இது? 11 13 5 வராது, 17 போயிடுச்சு. சரி, அடுத்த வித்தியாசத்தை எடுத்துரு. 7ல 8 போகாது, அதனால 17ல 8 போய்க்கும். 17ல 8 போச்சுன்னா 9, 8ல 7 போச்சுன்னா 1, 19. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 11 13 17 19 எல்லாமே பிரைம் நம்பர், பகாயன்கள். ஏன்னா 11க்கு அடுத்த பகாயன் 13, 13க்கு அடுத்த பகாயன் 17, 17க்கு அடுத்த பகாயன் 19. அப்ப அடுத்த பகாயன் என்னவா இருக்கணும்னா 23 தான் இருந்திருக்கணும். ஏன்னா 19னுடைய அடுத்த பகாயன் 23. அப்ப 23 கூட்டணும். 7 கூட 3 கூட்டினா 10, 9 ஒரு 1 10 12. ஸோ ஆன்சர் 120. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி மட்டுமே நீங்க வச்சிருக்க क्वेश्चन. ஸோ நீங்க கடைசியில் கேட்கக்கூடிய ரேபிட் ஃபயர்லயும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாலே பதில் சொல்லலாம். இப்போ இந்த क्वेश्चन வாங்க. 7 7 7 7 அடுத்து ஒரு 7 49. எல்லாமே 7 தான். பார்த்தாலே தெரியுது. 2 7 14, 3 7 21, 4 7 28, 5 7 35, 6 7 42. அப்ப 7 7 49. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? அப்ப ஈஸி தானே இந்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन இது மாதிரி ஒரு
ரீசனிங்ல விடுபட்ட படத்தை நிறைவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு படங்கள் கொடுப்பான். கண்ணு இருக்கிறவங்களுக்கு மார்க் இருக்க, எல்லாருக்கும் கண்ணு நல்லா சரி திறந்து பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்டத்தில் 9 பகுதி, 1 2 3 4 5 6 7 8, இது 9. இங்க வராது, மேக்சிமம் இது போவாது, இந்த கார்னர்ல மட்டும்தான் சுத்த போகுது. அப்படி சுத்தம் பொழுது எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றத பாரு. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் இங்க இருக்கான், அடுத்தது கீழ் பகுதிக்கு வந்திருக்கான், கொஞ்சோண்டு நவுந்து நடுப்பகுதி, திருப்பியும் மூளை, திருப்பியும் இந்த நடு. அப்ப அடுத்த படத்துல காப்பிரைட் இங்க வரணும், புரியுதா? அடுத்த படத்துல காப்பிரைட் மேல வரணும். பாருங்க அது நவுந்து இருக்கிறது பாருங்க, 1 2 3 4 5 6 மேல. இப்ப அதே மாதிரி டாலர் கீழே இருக்கானா, மேல போயிருக்கான், இன்னும் மேல போயிருக்கான், நடுவில் வந்திருக்கான், இந்த சைட்ல வந்திருக்கான். அப்ப அடுத்து டாலர் எங்க வரணும், இங்க வரணும். அப்போ இந்த படம் எங்க ஆப்ஷன்ல இருக்குதோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப காப்பிரைட் மேல இருக்கணும், டாலர் இந்த சைட்ல இருக்கணும். இந்த படம் எங்க இருக்குதோ அதை நீங்க உங்களுடைய ஆப்ஷனா சூஸ் பண்ணுங்க, உங்களுடைய விடை கரெக்டா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது 10வது ஸ்லைட்ல இது எழுதி போட்டிருக்கேன். அடுத்தது ரேபிட் ஃபயர் தாமா, முடிஞ்சிச்சு, திட்டத்தட்ட வெயிட் பண்ணிடலாம் போதும். 100 முதல் 100 வரை உள்ள எண்களில் எந்த எண்கள் கணம் மற்றும் வர்க்கம் இரண்டிலும் வரும்? அதாவது 1ல இருந்து 100 வரையும் இருக்குல்ல, அதுல எந்த நம்பர் ஸ்கொயர்லையும் வரும் கியூப்லையும் வரும்னு கேட்டிருக்கேன். நான் கிளாஸ்லயும் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நம்பரை சொல்லவும் சொல்லிட்டுருவேன், இங்கேயுமே கூட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. 64 என்பது ஸ்கொயர்லையும் வரும் கியூப்லையும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8னுடைய ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்கன்னா 4னுடைய கியூப். ஆனால் நம்ம எல்லாருமே இது ஒரு நம்பர் நினைப்போம், இன்னொரு நம்பரும் இருக்கான். யார் சார் அது? 16. 16 4 ஸ்கொயர் மட்டும்தானே, கியூப்ல இல்லையே. 81 கிடையாதே, 9 ஸ்கொயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருப்பீங்க. இன்னொருத்தன இருப்பான், யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 1 கியூப் பண்ணாலும் 1 தான். ஐயோ அப்படின்னு தலைமையெல்லாம் கை வைக்க கூடாது. ஆமா தானே? அப்ப ஸ்கொயர்லயும் வரக்கூடிய ஒரு எண், கியூப்லயும் வரக்கூடிய ஒரு எண்ணுன்னா அது 1ம் 64 தான். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாளை பின்ன இது ஒரு கொஸ்டின்ல எதனா ஒரு கூற்று மாதிரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ல வச்சுட்டு 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் 64 மட்டும் தான் வர்க்கத்திலும் வரும் கியூபிலும் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தவறு. 64க்கு மட்டும் அந்த தகுதி இல்லை, 1க்கே அந்த தகுதி இருக்கு. ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். அப்போ 1க்குமே தகுதி இருக்கு, 64க்குமே தகுதி இருக்கு. ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயரோட 1 கியூபுக்குன்னா 1 தான். 64 4 கியூப்னாலும் 8 ஸ்கொயர்னாலும் வரும். ஓகேவா? சரி, இதை பத்தி சொல்லலாம் தான் இங்க வந்தேன். இப்போ இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கல, இந்த நம்பரை எப்படி எல்லாம் பார்க்கலாம்? 8ன்ற நம்பரை இனிமே உங்களுக்கு நம்பரை பார்க்கறதுக்கு தான் தெரியணும். தொடர்ந்து நம்ம 3வது நம்பர் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய நம்பரை பார்க்க கற்றுக் கொடுத்தேன். இப்போ 8 எப்படி எல்லாம் பார்க்கலாம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 8 2 × 4 அப்படியே திருப்பி போட்டா 4 × 2, 8 × 1 இருக்கலாம், இல்ல 1 × 8 இருக்கலாம். இது ஒரு வழிமுறை, இது ஒரு வழிமுறை. 3வது வழிமுறை 2னுடைய அடுக்கு 3, 2 கியூபா இருக்கலாம். 8 வந்து 2னுடைய கியூபா இருக்கலாம். சரி இல்லையா? 2 ஸ்கொயர் × 2 இப்படி பார்க்கலாம். 2 ஸ்கொயரை 2ஆல பெருக்கிருக்காங்க. ஏன்னா 2 ஸ்கொயர் 4, 4 2 8. ஓகேவா? 2 ஸ்கொயர் × 4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதத்தில் உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். வகுக்கலாம், கொள்ளலாம். ஸோ வகுத்தா 16/2, 16 2ஆல வகுத்தா 8. இதே 32 4ஆல வகுத்தா 8. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க கற்றுக்கும். இந்த வகுத்தெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெருக்கல் வழிமுறையில் எப்படி வரும்ன்றதை பார்க்க கற்றுக்கும். அப்போ ஒரு நம்பரை பார்க்குறேன்னா அனாலஜி ஆகட்டும், இல்லை கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லை ஒரு நம்பர் சீரியல் ஆகட்டும், இப்படி தான் இந்த நம்பர் இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை உனக்கு வரணும். அதுக்காக தான் நம்பரை பார்க்கறதுக்கான ஐடியா கொடுத்துருக்கேன். அப்போ சிம்பிளாகவே யோசி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் போவேணாம். 8 16 2ஆல வகுத்தா 8, 32 4ஆல வகுத்தா 8, 72 9ஆல வகுத்தாலும் 8 தான். ஆனால் அவ்வளோ தொலைவெல்லாம் உங்களால் போக சொல்ல. இவ்வளோன்னு சிம்பிளாக யோசிச்சா வரும் உங்களுடைய பதில். ஓகே, ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகலாமா? ஸோ இன்னைக்கு நடந்த வச்சு கேட்டிருக்கக்கூடிய சிம்பிளான இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாக்கை என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கேன். யாக்கைனா என்ன வரும், யாருடைய பாட்டில் வரும்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாக்கை என்ற சொல்லினுடைய பொருள் அது கேட்டிருக்கேன். 2வது கேள்வி, கவிதா பாடினால் இனிமையாக பாட்டை. இதை வந்து சரியான
வரிசையில் தொடரில் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரியான தொடரில் வரிசைப்படுத்தி கீழே வந்து டைப் பண்ணிட்டு போங்க. எவ்வளவோ பெரிய கமெண்ட்லாம் டைப் பண்றீங்க எங்கெங்கயோ உட்காந்துட்டு, இது ஒரு சின்ன விஷயம் தான், கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தது, வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியம்? பாக்டீரியத்தினுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன போடணுன்றதையும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுட்டு போடு. அடுத்தது 7, 12, 22, 37, 57 இதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு எண் எதுவாக இருக்கும் அப்படின்றத உங்களை தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ the last question, செந்தேன் என்பதை பிரித்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்த 5 கொஸ்டின் நீங்கள் தாராளமாகவே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எங்கள் சேனலை மேற்கொண்டு நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேங்க்யூ.